ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான டக் டக் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான ஃபீல் குட் ஹாரர் படங்க. இந்த படத்தோடைய ஒரு காட்சி இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு கிராமத்தை சார்ந்த 3 டீனேஜ் பசங்க வாழ்க்கையை பத்தின எந்த ஒரு கவலையுமே இல்லாம புரிதலுமே இல்லாம ஜாலியா அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. குறிப்பா சீக்கிரமா நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க, அதுவும் தவறான பாதையை பயன்படுத்தி. இப்படி இவங்க தவறான பாதையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட் இவங்களோட வாழ்க்கையில நடக்குது. இவங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பேய் வருது. யார் அந்த பேய், அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இந்த படத்தோடைய கதையில பேய் வந்து பயமுறுத்துறது, திடீர்னு வந்து முன்னாடி நிக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது ஒரு ஃபீல் குட் பேய் படம்னு கூட சொல்லலாம். சோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல ஒரு பாட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியோட பேத்தி அப்படியே மலையில கையை நீட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு இந்த மழை எப்படி பெய்யுது அப்படின்றதுல டவுட் இருக்குதுங்க. வானத்துல இருந்து இப்படி விடாம தண்ணி விழுந்துகிட்டே இருக்குதே, வானத்துல என்ன கடலா இருக்கு அப்படின்னு கேட்க அந்த பாட்டி சொல்றாங்க, வானத்துல எங்காவது கடல் இருக்குமா, கடலு கிணறுன்னு சொல்லி வளரிக்கிட்டு இருக்காத அப்படிங்கும்போது, அப்புறம் எப்படி பாட்டி வானத்துல இருந்து தண்ணி வருது அப்படின்னு கேட்க பாட்டிக்கு அதுக்கான பதில சொல்ல தெரியலங்க. அதனால பாட்டி சிம்பிளா அது ஒரு மேஜிக்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மேஜிக்கா? அது என்ன பாட்டி மேஜிக் அப்படின்னு கேட்கும்போது, அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக் எல்லாம் நம்ம ஊர்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கதையா பேசுவாங்க தெரியுமா அப்படிங்கும்போது, அப்படியா நம்ம ஊர்ல அப்படி என்ன நடந்திருக்கு பாட்டி அப்படின்னு கேட்க அப்பதான் பாட்டி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ள ஷில்பா அப்படின்ற ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஷில்பா மர்மமான முறையில காணாம போயிட்டாங்க. ஷில்பாவுடைய அம்மா ஷில்பாவுடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, என் பொண்ணு இங்க வந்தாளா, என் பொண்ணை பார்த்தே அப்படின்னு கேட்கும்போது, ஷில்பா வீட்டை விட்டெல்லாம் வெளியில வராளா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆச்சரியமா ஷில்பாவோட ஃப்ரெண்டு கேட்கறாங்க. ஷில்பாவோட வாழ்க்கையில என்னவோ ஒன்று நடந்திருக்கு போலங்க. அதனால நீண்ட நாட்களாவே அவங்க வீட்டை விட்டு வெளியில வராம இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. இப்ப ஷில்பாவுடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, ஆண்டி அங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கக்கூடிய செவுத்துல ஷில்பா எதையோ ஒன்று எழுதி கீழே இப்படிக்கு ஷில்பா அப்படின்ற மாதிரி எழுதி இருந்திருக்காங்க. ஆனா இப்படிக்கு ஷில்பா அப்படின்றது மட்டும் அங்க இருக்கு. அவங்க எழுதி வச்சிருந்த அந்த விஷயம் பாத்தீங்கன்னா மழை தண்ணியில அழிஞ்சிருச்சு. ஷில்பா இந்த ஊர்க்காரங்களுக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த இடத்த விட்டு போயிருந்திருக்காங்க. பட் அது என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாம போச்சுங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊரை சார்ந்த 3 டீனேஜ் பசங்களை காட்டுறாங்க. இவனுங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒண்ணு மண்ணா தான் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன ஆக போறோம் அப்படின்னு ஃபியூச்சரை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இவனுங்க வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. புதுசா என்ன படம் வந்தாலும் சரி சீடியை வாங்கிட்டு வந்து படத்தை பார்த்துருவானுங்க. குறிப்பா இந்த பி கிரேட் படம் அப்படின்னா இவனுங்க அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுவானுங்க. காலையில இவனுங்க 3 பேருமே ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறானுங்க. ஏன்டா லேட் அப்படின்னு இன்னொருத்தனை பார்த்து இவனுங்க 2 பேரும் கேட்க, இல்ல என்னோட அம்மா மளிகை கடைக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காங்க, அதனால நான் போறேன், நீங்க 2 பேரும் போங்க அப்படிங்கும்போது, அது எப்படி நீ தான் காவ காக்கணும் வா அப்படின்ற மாதிரி சொல்லி 3 பேருமே அந்த இடத்துக்கு போறானுங்க. எங்க போறானுங்க, என்ன காவ காக்குறானுங்க அப்படின்னு பார்த்தா அப்பதாங்க தெரிய வருது, அந்த கிராமத்தை சார்ந்த பெண்கள் குளிக்கிறத எட்டி பாக்குறதுக்காக தான் இவனுங்க 3 பேரும் போயிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. இந்த பசங்களுக்கு ஃபியூச்சரை பத்தியும் கவலை இல்ல, அதே சமயம் இவனுங்க நல்ல பசங்களும் இல்ல அப்படின்றது தெரிய வருதுங்க. ஃப்ரீயா இருக்கும் போதே இவனுங்க 3 பேரும் ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பணம் சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதுவும் ஈஸியா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படி ஈஸியா பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவனுக்கு தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறானுங்க. அது என்ன பாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில போய் இவனுங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்தானுங்களே, அதைய வீடியோவா எடுத்து அந்த வீடியோவை சேல் பண்ணோம் அப்படின்னா அதன் மூலமா நமக்கு பணம் கிடைக்கும். யூஸ்வலா ஒரு வீடியோக்கு 2000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவனுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுலயும் இன்னொருத்தன் யார் யார் வீட்டுல என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத டீடைல்டா நோட் பண்ணி வச்சிருக்கான். சோ எந்த டைம்ல போனா நம்மளால கரெக்டா வீடியோ எடுக்க முடியும் அப்படின்றது முதற்கொண்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 3 பேர்த்துல ஒரு பையன் மட்டும் இதெல்லாம் தப்புடா, இந்த மாதிரி பண்றதுக்கு நீங்க எல்லாம் போய் சாவலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். என்னடா அவன் இப்படி பேசிட்டு போறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆரம்பத்துல இப்படிதான்டா இருப்பான், அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சுன்னா அவனே நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பான், அவனை விடு அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் அந்த பிளான்ல குறியா இருந்துகிட்டு இருக்கானுங்க. இவனுங்க கிட்ட இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு கேமரா இல்லைங்க. அதனால இவனுங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுல போயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நாங்க புதுசா ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணலான்னு இருக்கிறோம்ப்பா. சோ அந்த ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்கு கேமரா தேவைப்படுது. சோ கேமரா வாங்குறதுக்கு ஒரு 30,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அந்த பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. இது கேமரா வாங்குறதுக்கு 30,000 ரூபாயா, அதெல்லாம் என்னால தர முடியாது. சரி அந்த கேமரா வச்சு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஷார்ட் பிலிம் பண்ணலான்னு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள்ல விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, சென்டிமெண்டா முதல்ல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை கவர் பண்ணலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அந்த பசங்களோட அப்பா என்னால கேமராக்கெல்லாம் பணம் தர முடியாது, ஆனா கேமரா வாங்குறதுக்கு என்னால ஐடியா வேணா தர முடியும் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாருங்க. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை பசங்களா பார்த்து நீங்களே எடுத்து நடத்துறேன்னு சொல்லுங்க. ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நடத்துறதுக்கு சந்தா வசூலிங்க, அது எவ்வளவு கலெக்ட் ஆச்சு, நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு கண்டிப்பா யாருமே கேட்க மாட்டாங்க. பூஜைக்கான செலவை நான் ஏத்துக்கிறேன், ஊர்வலத்துக்கான செலவை நீங்க ஏத்துக்கோங்க, அது போக இருக்கிற காசு உங்களுக்கு தான். ஆனா ஒண்ணு, ஊர்வலத்தை நீங்க நல்லபடியா நடத்தியே ஆகணும், அந்த சிலையை கொண்டாந்து நம்ம வீட்டு முன்னாடி தான் வைக்கணும், இந்த வாத்தியார் வீட்டு முன்னாடி வைக்க கூடாது அப்படின்னு சொல்ல, இது நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பசங்களும் யோசனை பண்றானுங்க. அவங்க அப்பா சொன்ன ஐடியாவை கேட்டு இந்த 3 பசங்களும் ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணி விநாயகருக்கு ஒரு சிலையும் ரெடி பண்ணிடுறாங்க. அவங்க வீட்டு முன்னாடி அந்த சிலைக்கான செட்டப்பையும் ரெடி பண்ணி வச்சிடறாங்க. இந்த வாத்தியாருக்கு இந்த தகவல் போய் சேருதுங்க. இந்த வாத்தியாருக்கு பயங்கர கோவம்.
வருஷம் வருஷம் நம்ம வீட்டு முன்னாடி தான் விநாயகர் சிலை வைப்பாங்க, ஆனா இந்த வருஷம் என்ன அவங்க வீட்டு முன்னாடி போய் சிலையை வச்சுட்டாங்க, எப்படியும் விநாயகர் ஊர்வலம் எடுத்துட்டு போறதுக்கு நம்ம கிட்ட தான் டிராக்டர் வேணும்னு வந்து கேட்பானுங்க, அப்ப கேட்கட்டும் அப்ப வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கோவத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க. இவங்க நினைச்சபடியே எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குதுங்க. ஆனா விநாயகர் ஊர்வலத்துக்கு இவங்க கிட்ட வண்டி இல்ல. வண்டிக்கு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது வாதியார் கிட்ட தான் டிராக்டர் கேட்க போறோம் அப்படின்னு சொல்ல, ஏன்டா அவரே அவர் வீட்டு முன்னாடி நீங்க சிலைய வைக்கல அப்படின்ற செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காரு, நீங்க போய் டிராக்டர் கேட்டோன்னே கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்க, அப்படி இல்லனா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வெளியூர்ல இருக்கிறான், அவங்க கிட்ட தான் போயிட்டு ரிக்ஷா ஒன்னு கேட்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த பசங்களோட அப்பா சொல்றாரு, நம்ம ஊரோட ரூல்ஸ் படி நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுடைய வண்டியில தான் வந்து ஊர்வலம் கூட்டிட்டு போகணும் அப்படின்றது இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, நம்ம ஊர்ல யாரோ ஒருத்தவங்க கிட்ட வண்டியை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த 3 பசங்களுக்கும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலங்க. அப்பதான் ஒரு பையன் சொல்றான், கவலையே வேணாண்டா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ட்டு. என்ன ஐடியா அப்படின்னு கேட்கும்போது, எங்க ஷெட்ல தாத்தாவோட பழைய வண்டி ஒன்று இருக்கு, அந்த வண்டி எடுத்து நம்ம ரெடி பண்ணலாமா அப்படிங்கும்போது, இது அந்த ஓட்ட வண்டியா, அது எங்கடா ஒர்க் ஆக போகுது அப்படிங்கும்போது, இல்லடா அதை எடுத்து நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும், அதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி விநாயகர் ஊர்வலத்துக்கு ரெடி பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெட் ஓபன் பண்றாங்க. பயங்கர தூசியோட அது நகருமா அப்படின்ற ஒரு நிலைமையில அந்த ஸ்கூட்டர் இருக்குதுங்க. அதை கொண்டாந்து வெளியே நிப்பாட்டுறாங்க. ஒரு மெக்கானிக்கை வர சொல்லி அந்த மெக்கானிக்கை ரெடி பண்ண சொல்றாங்க. அந்த மெக்கானிக்கும் பாத்தீங்கன்னா அந்த வண்டியோட இன்ஜின் வேலைகள் எல்லாத்தையுமே பாத்துக்கிறாரு. இவனுங்க 3 பேரும் அந்த வண்டியை கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆட்டோவோட டிசைன் எந்த மாதிரி இருக்கும், ஒரு ஆட்டோ ரிக்ஷாவோட டிசைன், அந்த மாதிரியான டிசைன்ல பாத்தீங்கன்னா அந்த வண்டியை கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்றாங்க. ஒன்ஸ் அந்த ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வண்டி பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க. அந்த வண்டிக்கு டக் டக் அப்படின்ற ஒரு பேரையும் பாத்தீங்கன்னா இவங்க வைக்கிறாங்க. எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு ராத்திரி இவனுங்க 3 பேருமே தூங்கிட்டு இருக்கானுங்க. அதுல ஒரு பையன் சொல்றான், ஏண்டா நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம், எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் பணமும் கிடைச்சிருக்குது, வண்டியும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், ஸோ இந்த பணத்தை வச்சு கண்டிப்பா வீடியோ எடுத்து தான் சம்பாதிக்கணுமா என்ன, வேற ஏதாவது கூட நம்ம பண்ணலாம் இல்லையா, அதுவும் நல்ல விதமா பண்ணலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த 2 பசங்க பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன்றானுங்க. ஏன் அந்த மாதிரி வீடியோ எடுத்தா கடவுள் ஒத்துக்க மாட்டாங்களா என்ன, உனக்கு தூக்கம் வரலன்னா குப்புறப்படுத்து தூங்குடா, எங்களை தொந்தரவு பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு 2 பேர் தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணப்படுதுங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் கலந்துக்கிறாங்க, மக்கள் கலந்துக்கிறாங்க. ஸோ பயங்கரமா பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ப்ராப்பரா கொண்டு போறானுங்க. சிலையெல்லாம் கரைச்சிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ராத்திரி பாத்தீங்கன்னா இந்த பையன் வண்டியை கொண்டாந்து வீட்டுல நிப்பாட்டிட்டு தூங்கிட்டு இருக்கிறான். நடுராத்திரி வெளியில நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த வண்டி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியில இருந்து வெளிச்சம் வர ஆரம்பிக்குதுங்க. பட்டுன்னு இந்த பையன் கண் முழிச்சிடறான். பார்த்தா அந்த வண்டியோட ஹெட்லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. வீட்டை விட்டு வெளியில வந்து ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு தானே போனோம், அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் ஒரு பொசிஷன்ல வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு போய் படுத்து தூங்குறான். அடுத்த நாள் காலையில இவன் கண் முழிச்சு பார்த்தா இவன் எந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டி வச்சிருந்தானோ அந்த இடத்துல வண்டியை காணுங்க. உடனே அவங்க அம்மாவை சத்தம் போட ஆரம்பிக்கிறான், வண்டி எங்க அப்படின்ட்டு. உங்க அப்பா காலையில நேரத்திலேயே வயலுக்கு போயிட்டாரு, அதனால அவரும் வண்டி எடுக்கல அப்படின்னு சொல்ல அடிச்சு புடிச்சு இவன் வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்து பார்த்தா இவன் வண்டியை ஒரு பொசிஷன்ல நிப்பாட்டி வச்சிருந்தான் இல்லையா, அதோட ஆப்போசிட் பொசிஷன்ல இந்த வண்டி நின்னுட்டு இருக்குங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியலங்க. அதுக்கப்புறம் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே வர சொல்லி இந்த விஷயத்த சொல்றான். நேற்று ராத்திரி ஏதோ வெளிச்சம் வந்தது அப்படின்னு வெளியில எட்டி பார்த்தா இந்த வண்டியில இருந்து தான் லைட் வந்துட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் ஹெட்லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ப்ராப்பரா நிப்பாட்டிட்டு உள்ள போய் படுத்தேன். காலையில பார்த்தா இந்த வண்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது. என்னோட அப்பாவும் நேரத்திலேயே எழுந்திருச்சு வயலுக்கு போயிட்டாரு, யாருமே இந்த வண்டியை டச் கூட பண்ண கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இது பொசிஷன் மாறிச்சு அப்படிங்கும்போது சும்மா அதை இதையும் சொல்லி வளரிட்டு இருக்காதரா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ப மாட்டேன்றாங்க. அது மட்டும் இல்லாம இவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கொஞ்சம் காஜி பிடிச்சவனுங்க அப்படின்றதுனால ஒரு இடத்துல போய் வேடிக்கை பார்க்கணும், நீ வந்து துணைக்கு நில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க 3 பேருமே ஒரு இடத்துக்கு போறானுங்க. அப்ப இந்த பையன் மட்டும் இந்த வண்டி எப்படி மாறிச்சு அப்படின்றத பத்தி யோசனை பண்ணிட்டே இருக்க பட்டுன்னு ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் கேக்குதுங்க. அங்கிருந்து இந்த பையன் அடிச்சு பிடிச்சி ஓடி வரான். பின்னாடியே அந்த 2 பசங்களும் ஓடி வரானுங்க. வந்து பார்த்தா அந்த வண்டி அந்த இடத்துலயே தான் நின்னுகிட்டு இருக்கு. அந்த வண்டி முன்னாடி குட்டி பசங்க விளையாடிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த குட்டி பசங்க தான் ஹார்ன் அடிச்சிருப்பானுங்க. நீ ஏன்டா எங்களையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த 2 பேரும் இந்த பையனை பிடிச்சி திட்டுவானுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வீட்டுக்கு போயிடுறானுங்க. இவன் பாத்தீங்கன்னா நேற்று ராத்திரி எப்படி கரெக்டா ஒரு பொசிஷன்ல வண்டியை நிப்பாட்டினானோ அதே மாதிரி இந்த வண்டியை ஒரு பொசிஷன்ல நிப்பாட்டி 1க்கு 2 முறை நம்ம கரெக்டா தான் நிப்பாட்டி இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணிட்டு போய் ஜன்னல் கிட்டே உட்காந்துப்பாங்க. இந்த வண்டி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுதா இல்ல யாராவது வந்து இடத்த மாத்தி நிப்பாட்டுறாங்களா அப்படின்றத பாக்குறதுக்காக அப்படியே ஜன்னல் கிட்ட உட்காந்துக்கிட்டு இருந்தவன் அப்படியே தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருதுங்க. கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த வண்டி எப்படி இவன் நிப்பாட்டி வச்சிருந்தானோ அதே மாதிரி தான் நின்றுட்டு இருக்குது. அப்படியே சோம்பல் முறிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா ஒரு விஷயம் நடக்குதுங்க. அந்த வண்டியோட ஸ்டீரிங் ஆட்டோமேட்டிக்கா திரும்புது. அப்படியே அந்த வண்டி வேற ஒரு பொசிஷன்ல போய் நிக்குது. யாரோட உதவியுமே இல்லாம அதை கண்கூடா பார்த்து இந்த பையன் மிரண்டு போயிடுறான். இந்த வண்டியில என்னவோ இருக்கு அப்படின்றத இவன் உணர்றான். அந்த வண்டியை சுத்தி சுத்தி வராங்க. அந்த வண்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி செக் பண்ணி பார்க்கறான். பட் இவன் செக் பண்ணதுல இவனுக்கு எதுவுமே தெரியலங்க. அங்கேயே படுத்துறான். அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே வர சொல்லி இந்த வண்டியில என்னவோன்னு இருக்குடா, சொன்னா நம்புங்கடா, நீங்க நம்பல அப்படின்னா இன்னைக்கு நீங்க 2 பேருமே என் வீட்டுல ஸ்டே பண்ணுங்க, உங்க கண் கூட அதை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு 2 பேர்த்தையுமே அவனோட வீட்லயே தங்க வச்சுட்டு அந்த வண்டியை பழைய பொசிஷன்லயே நிப்பாட்டிட்டு இவனுக்கு போய் படுத்துறானுங்க. நைட் அலாரம் வச்செல்லாம் எழுந்து பாக்குறானுங்க. ஆனா அந்த
வண்டி மூவ் ஆகவே இல்லைங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது. இவனுங்க 3 பேருமே வெளியில தான் உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. பட் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா பழைய பொசிஷன்லேயே தான் இருக்குது, கொஞ்சம் கூட மூவ் ஆகல. ஆனால் இந்த பையன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான், இல்லடா கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும் பாரு, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை பார்த்துட்டே வாசல் உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. திடீர்னு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அந்த வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுதுங்க. அதோட பொசிஷன்ல இருந்து வேற ஒரு பொசிஷன்ல வந்து நிக்குது. அதாவது வெயில்ல இருந்து கொஞ்சம் நிழல்ல வந்து நிக்குதாட்டு இருக்குதுங்க. இது என்னடா மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேருமே மிரண்டு போயிடுறானுங்க. இப்போ இவனுங்க 3 பேருமே எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் சொல்றான், நீங்க அதையும் இதையும் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களா, நாம ஏன் இதை தொழிலா மாத்தக்கூடாது அப்படிங்கும் போது இதை எப்படா தொழிலா மாத்துறது அப்படின்னு கேட்க, எங்கேயோ எவனோ ஒருத்தன் வாயில இருந்து லிங்க் எடுக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே கூட்டம் கூட்டமா போய் பாக்குறாங்க இல்லையா, பணத்தை எல்லாம் வாரி இறக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த வண்டியும் நம்ம வந்து ஆன்மீகம் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டோம் அப்படின்னா இந்த வண்டிக்கு கோயிலே கட்டி கொண்டாடிடுவாங்க, அதன் மூலமா நம்மளும் பணம் சம்பாதிக்கலாம், என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒருவேளை விநாயகர் ஊர்வலத்தை இந்த வண்டியில வச்சு தானே எடுத்துட்டு போனோம், அதனால கடவுள் இந்த வண்டியில இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே பட்டுன்னு அந்த வண்டியோட ஹேண்டில் பார் அப்படியே மூவ் ஆகுதுங்க. உடனே இந்த பசங்க புரிஞ்சுக்கிறானுங்க, நம்ம கிட்ட இது பேசுறதுக்கு ட்ரை பண்ணுதாட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ என்ன பேசினியோ அதை ரிப்பீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வந்து கடவுள் அனுப்பின ஆளா அப்படின்ற மாதிரி கேட்க, அது இல்ல அப்படின்ற மாதிரி தான் தலையாட்டுது. எனிவே இது இவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்றத இவனுங்க புரிஞ்சுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க பலதரப்பட்ட கேள்விகளை அந்த வண்டி கிட்ட கேட்கறானுங்க. அது எஸ் ஆர் நோ அப்படின்ற டைப்ல பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காருங்க. அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி அந்த மாடை கட்டிட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நாங்க இந்த வண்டியில விநாயகர் ஊர்வலம் கொண்டு போனோம், அதுக்கப்புறம் கடவுள் இந்த வண்டியில் இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம், என்ன கேட்டாலும் இந்த வண்டி பதில் சொல்லுது, நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த வயசானவரும் பாத்தீங்கன்னா அந்த வண்டி கிட்ட அவருடைய மாடு வந்து பிரெக்னெண்டா இருக்குதான், பிறக்க போறது ஆண் மாடா இல்ல பெண் மாடா அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அந்த வண்டி பாத்தீங்கன்னா அப்படியே தலையாட்டுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெண் மாடா அப்படின்னு தான் கேட்பாங்க, அது இல்லை அப்படின்னு தலையாட்டும். அதை வச்சு அந்த மாட்டுக்கு ஆண் மாடு தான் பிறக்கும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சுங்க. சரி வேற ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னு கேட்க, அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா இந்த வருஷமாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்க, எஸ் அப்படின்ற மாதிரி தலையாட்டுது. உடனே இந்த தாத்தாக்கு ஒரே சந்தோஷங்க. அதுக்கப்புறம் இவனுங்க ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் இதை பயங்கரமா விளம்பரப்படுத்துறானுங்க. ஸோ இங்க கிட்ட இருக்கக்கூடிய வண்டி வந்து ஒரு மேஜிக் வண்டி, அது கிட்ட என்ன கேட்டாலும் அது பதில் சொல்லும், ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாக்குறதுக்காக ஊர்க்காரங்க எல்லாம் திரண்டு வந்து நின்றுறாங்க. பட் அந்த வண்டி பாத்தீங்கன்னா அதோட பொசிஷன்ல அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மூவ் ஆக மாட்டேது. ஊர்க்காரங்க எல்லாம் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க, இவனுங்க என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்களா அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த வண்டி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுதுங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் மிரண்டு போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் விநாயகர் சிலை வைக்கிறதுக்கு ஒரு ஷெட் ரெடி பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த வண்டியை வைக்கிறதுக்குன்னு ஒரு ஷெட் ரெடி பண்றாங்க, டோக்கன் கொடுக்குறாங்க. நீங்க இந்த வண்டி கிட்ட ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி டோக்கனை காசு கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் லைன்ல வந்து இந்த வண்டி கிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது பதில் சொல்லும். அதுக்கப்புறம் உண்டியல் கூட இங்க வச்சிருக்கோம், நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த உண்டியல்ல காசு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிசினஸா இவனுங்க மாத்துறானுங்க. பார்த்தா இது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. இந்த ஊர்ல மட்டும் இல்ல மத்த ஊர்ல இருந்தும் பாத்தீங்கன்னா இந்த வண்டி கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக நிறைய பேர் வராங்க, டோக்கன் வாங்குறாங்க. அதன் மூலமா இவங்க பணமும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வாத்தியார் பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் தாத்தாவை கூப்பிட்டு அந்த வண்டியில என்ன இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு வைக்கிறாருங்க. அந்த மெக்கானிக் தாத்தா பாத்தீங்கன்னா வண்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு வராரு. நீங்க இந்த வண்டியில ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி தான் வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வண்டியை செக் பண்ணணும்னு சொல்றாரு. இவங்களும் செக் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. அந்த தாத்தா கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணுமே கண்டுபிடிக்கலங்க. அவர் ஸ்மைல் பண்ணிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவனுங்க 3 பேரும் நல்லா பணம் சம்பாதிக்கிறானுங்க, இப்படியே செட்டில் ஆயிருவானுங்க அப்படின்னு பார்த்தா மீண்டும் அந்த 2 பசங்க பாத்தீங்கன்னா தவறான வீடியோ எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறானுங்க. ஒருத்தர் நினைச்ச மாதிரியே கேமரா வாங்கிட்டாங்க. இதெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடிய பையனை கழட்டி விட்டுட்டு இவனுங்க 2 பேர் மட்டும் அந்த கேமராவை எடுத்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக போறானுங்க. இன்னொரு பையனும் சொல்றான், இல்லடா அவனுக்கு தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனையாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து பார்த்தா தான்டா தெரியும், அதுக்கப்புறம் நம்ம டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு தெரியாம ஒரு வீட்டுல போய் ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி அவனுங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வண்டி இருக்கக்கூடிய இடத்துல அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்து இந்த பையன் மறந்து போயிடுறான். அங்க செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நிக்க வச்சிருந்த வண்டி திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுதுங்க. அந்த இடத்துல இருந்து வெளியில ரொம்ப வேகமா கிளம்பி வருது. இந்த பையன் மேல மோதிர மாதிரி வந்து அப்படியே வளைச்சிட்டு அந்த 2 பசங்களை டார்கெட் பண்ணி ரொம்ப வேகமா போக ஆரம்பிக்குதுங்க. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே இந்த பையன் வரான். அப்பதான் தெரிய வருது அவனுக்கு 2 பேரும் வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை காட்டி கொடுக்கறதுக்காக தான் அந்த வண்டி ட்ரை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அவனுக்கு 2 பேர்த்தையும் போட்டு அடி நடிக்கிறான். இதுக்கடா இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்படி இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த மெக்கானிக் தாத்தா வந்திருக்காருங்க. இந்த வண்டி அன்னைக்கு வந்து செக் பண்ணிட்டு போனப்பவே இந்த வண்டியில என்னவோ ஒன்று இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த வண்டி சாதாரண வண்டி கிடையாது, இந்த வண்டி உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, பார்த்துருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த வண்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த கிழமை ஏதோ உளறிட்டு போயிட்டு இருக்கிறான், அதையெல்லாம் நினைச்சு நம்ம ஒன்றும் வருத்தப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி தான் இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க.
அதுக்கப்புறம் இந்த பசங்க வீடியோ எடுத்து வச்சிருந்தானுங்க இல்லையா, அந்த கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வீடியோவே இல்லைங்க. அங்கே அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கிறது சாமியா இல்லை பேயா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறானுங்க. அந்த ஓஜா போர்டு மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இதில் இருக்கிறது பேயா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதாங்க தெரிய வருது அந்த வண்டியில் இருக்கிறது பேய் அப்படின்ட்டு. பேய்னு தெரிஞ்ச உடனே இவனுங்க எல்லாருமே பயந்து போயிடுறானுங்க. அதே சமயம் அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா இவங்கள துரத்த ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வண்டிக்கு பயந்து இவனுங்க ஓட ஆரம்பிக்கிறானுங்க. பார்த்தா அந்த வண்டி ஒரு இடத்துல அப்படியே நின்று போயிருதுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த வண்டியில் பெட்ரோல் இல்லை, அதனால நின்று போச்சு. அந்த தாத்தா வேற இவனுக்கு 3 பேர்த்தையுமே பயங்கரமா பயன்படுத்தி விட்டார் இல்லையா, அதனால நமக்கு எதுக்கு பேய் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இருந்து இந்த வண்டியை எடுத்துட்டு வந்தாங்களோ அதே இடத்துல கொண்டு போய் இந்த வண்டியை நிப்பாட்டி ஃப்ரண்ட்ல ஒரு கல்லையும் வச்சு, உன்னால நாங்கள் நிறைய பணம் சம்பாரிச்சோம், அதுக்கு கிஃப்டா இந்த ஒரு 500 ரூபாயை வச்சுக்க, இனிமேல் நீ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துருவானுங்க. ராத்திரி இவனுக்கு 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த வண்டியில் பேய் இருக்கு அப்படின்னா இந்த வண்டி என்னோட தாத்தாவுடைய வண்டி, இந்த வண்டியில் எப்படி அந்த பேய் வந்திருக்கும், அந்த வண்டியில் இருக்கக்கூடிய பேய் யாரு அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகளோட இவனுங்க படுத்து தூங்கிடுறானுங்க. அதே சமயம் இந்த ஊரில் வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருக்கு இந்த 3 பசங்களை கண்டாலே ஆகாதுங்க. அதற்கான காரணம் விநாயகர் சதுர்த்தியை அவரை விட்டுட்டே வந்து கொண்டாடிட்டானுங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டி இவனுக்கு 3 பேர்த்தையுமே துரத்திட்டு போனதை ஒரு ஆள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாருங்க. அந்த வண்டி ஃபியூவல் இல்லாமல் நின்று போனதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால ஒரு கேனில் ஃபியூவலை கொண்டு போய் ஊற்றிட்டு வாங்க, அந்த வண்டி அவனுங்களை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணணும், அதை நம்ம பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ராத்திரியோட ராத்திரியா போய் அந்த வண்டிக்குள்ள பெட்ரோல் ஊற்றி விட்டுட்டு வந்துடுறாருங்க. அடுத்த நாள் காலையில இவனுங்க கண் முழிக்கும் போது அந்த வண்டிக்கு கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு வந்தானுங்களே, அந்த 500 ரூபாய் அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்குதுங்க. அடிச்சு பிடிச்சி இந்த வண்டியை அந்த ஷெட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சிருந்தானுங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல வண்டியை காணுங்க. அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஃபைனலி இவனுங்க அந்த வண்டியை ஒரு இடத்துல வச்சு டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தானுங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த வண்டி இருக்குதுங்க. அந்த வண்டி கிட்ட போயிட்டு இவனுங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது தாங்க தெரிய வருது இந்த வண்டியில இருக்கிறது ஒரு இளம்பெண்ணுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இளம்பெண் யாரு என்னன்னா தெரியல, ஏன்னா இவங்க கேட்கிற கேள்விகளுக்கு அது எஸ்ஆர் நோ டைப்ல தான் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால இவங்க கேட்கறாங்க, சோ இந்த ஊர்ல தான் நீங்க வாழ்ந்தீங்களா, உங்களோட வீடு இருக்கக்கூடிய இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்க அது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க 3 பேர்த்தையுமே பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகுதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஷில்பா அப்படின்ற ஒரு பொண்ணை காணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாம் போய் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஷில்பாவோட வீட்டுக்கு தாங்க இந்த வண்டி கூட்டிட்டு வந்திருக்கு. அப்போ அந்த இறந்து போன பெண் வேற யாரும் கிடையாது, ஷில்பா தான் அப்படின்றது நமக்கு தெரிய வருதுங்க. அந்த வீட்டில் போயிட்டு ஷில்பா பத்தி விசாரிக்கும் போது ஷில்பா பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட எல்லாம் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஷில்பா இறந்து போன விஷயமே அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியல அப்படின்றது இப்போதான் இந்த பசங்களுக்கு தெரிய வருது. இந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவங்களுக்கு கேட்கணும் அப்படின்ற கேள்வியை இந்த வண்டி கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா வாசல்ல தான் வண்டி நிக்குது, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஷில்பாவுடைய அப்பா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த 3 பசங்களும் அங்கிருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேதுங்க. அப்பதான் தெரிய வருது வண்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்படுது போல. உடனே இவங்க யோசனை பண்ணிட்டே இருக்க கரெக்டா ஷில்பாவோட அம்மா வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்குவா அப்படின்னு கேட்க தாராளமா கேளுங்க அப்படிங்கும்போது என் பொண்ணு நல்லா இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்க அது ஆமா அப்படின்ற மாதிரி தலையாட்டுதுங்க. அதுக்கப்புறம் வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகுது. இவங்க அந்த இடத்துல இருந்து ஹாப்பியா கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டி கிட்ட போயிட்டு இவங்க 3 பேருமே பேசுறாங்க. உன்னோட அம்மா அப்பா ரொம்ப பாவம், நீ செத்து போன விஷயமே அவங்களுக்கு தெரியல, சரி உன்னை பத்தின டீட்டெயிலை நாங்க யாராவது கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், ஏன்னா உன்னால சொல்ல முடியாது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஊர்ல இருக்காங்களா, அவங்க கிட்ட எங்களை கூட்டிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த வண்டி பாத்தீங்கன்னா இவங்க 3 பேர்த்தையுமே ஷில்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு போதுங்க. ஷில்பாவோட 2 ஃப்ரெண்ட்ஸை பாத்தீங்கன்னா எப்படியோ இந்த 3 பசங்க கூட்டிட்டு வந்துட்டு ஷில்பா இங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஷில்பா இறந்து போயிட்டா, அவ எப்படி உயிரோட வருவா அப்படின்னு கேட்கும்போது இந்த 3 பசங்களும் கையை காட்டுறாங்க. அந்த வண்டி கிட்ட நீ தான் இங்க ஷில்பாவா அப்படின்னு கேட்க அது ஆமா அப்படின்னு தலையாட்டுதுங்க. அப்பதான் ஷில்பாவுடைய கதை என்ன அப்படின்னு இவங்க மூலமா நமக்கு தெரிய வருது. ஷில்பா பாத்தீங்கன்னா இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு அழகான பெண். ஷில்பாவும் ஷில்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் எப்போதுமே ஒன்னா தான் காலேஜுக்கு போவாங்க வருவாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தாங்க இந்த ஷில்பா. இந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர் பாத்தீங்கன்னா அந்த பசங்க கிட்ட எல்லாம் வந்து ரொம்ப ரக்கடா நடந்துப்பாரு. ஒரே கணக்கு பாடத்தை ரெகுலரா எடுப்பாருங்க. நான் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மாணவர்களை எல்லாம் மிரட்டிட்டு அவர் வெளியில போவாருங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி ஷில்பா கிளாஸ்க்குள்ள நுழையிறாங்க. நேத்து வந்து சாரி எதுக்காக சொல்லணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட கத்து கொடுத்தேன், இன்னைக்கு வந்து தேங்க்யூ எதுக்காக சொல்லணும் அப்படின்றத நான் கத்து கொடுக்குறேன், அந்த வாத்தியார் பாத்ரூம்ல இருந்து வரதுக்குள்ள நான் இந்த பாடத்தை உங்களுக்கு கத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை சார்ந்த குட்டி குட்டி மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கஷ்டமோ நஷ்டமோ நம்ம கிட்ட ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம தேங்க்யூ சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி இவங்க பாடம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வாத்தியார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பயந்து ஓடி வந்துருவாங்க. அப்போ இந்த ஊருக்குள்ள ஓடும்போது பாத்தீங்கன்னா கிராமத்து செவுத்துல எல்லாம் அங்கங்க நம்ம ஹீரோனுடைய முகத்தை கொஞ்சம் கொஞ்சமா எவனோ ஒருத்தன் வரைஞ்சு வச்சிருந்திருப்பான். அது யாரு வரைஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் டீடைல்டா அந்த டிராயிங் இருக்குங்க. ஷில்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே சொல்றாங்க, ஆக்சுவலா அவன் காலில் இருக்கக்கூடிய மச்சம் முதற்கொண்டு ஒருத்தன் பார்த்து டீடைல்டா வரைஞ்சுக்கிட்டு இருக்கான்,
அது நீ தான் அப்படின்னு கம்ப்ளீட்டாக 4 பேருக்கு தெரியறதுக்குள்ள நீ உன்னோட அப்பா கிட்ட சொல்லிடு, யார் இதை வரைஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்து உங்க அப்பா 2 போடு போட்டாங்கன்னா அவன் அமைதியாயிருவான்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஷில்பா சொல்றாங்க அவன் நல்லா தானே வரையறான், வரையட்டும், கம்ப்ளீட் ஆகட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஷில்பாவும் ஷில்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு கிளம்பி போகும்போது அந்த ஏரியால ஒருத்தன் ஸ்கூட்டரை எடுத்துட்டு பயங்கரமா சீனை போட்டுக்கிட்டு இருப்பான். இவன் எப்போ பார்த்தாலும் சீனை போட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஷில்பா கொஞ்சம் கூட யோசிக்காம கையை நீட்டுவாங்க. என்ன இந்த வண்டியில 3 பேருமே ஏற போறீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, உடனே ஷில்பா சொல்லுவா எனக்கு இந்த வண்டியை ஓட்டி கத்து தர முடியுமா அப்படின்ட்டு. அந்த பையன் ஷில்பா கிட்ட பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஷில்பாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன்ட்ட இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிப்பாங்க. இவங்க 2 பேருமே பழகவும் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம இவங்க 2 பேரும் சீக்கிரட்டா மீட் பண்ணிக்கிறது, லவ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருடைய காதல் கதை அப்படி நார்மலா போயிட்டு இருக்குங்க. அந்த பையன் மூலமா ஷில்பா நல்லா ஸ்கூட்டர் ஓட்டி கத்துப்பாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப ஷில்பா நான் ட்ரை பண்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரே அடியில வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பாத்தீங்களாமா நானே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எது யார் யார் பண்ணணுமோ அதாவது அவங்கவுங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா திட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஷில்பா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட ராத்திரி நேரத்துல பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றது, லவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிச்சதுங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. அப்பதான் அந்த ஒரு சம்பவம் நடக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஷில்பா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு பையன், அவன் லைட்டா மனநல பாதிக்கப்பட்ட பையன் மாதிரி இருக்கிறான். அந்த பையன் பாத்தீங்கன்னா ஷில்பா குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒளிஞ்சிருந்து எட்டி பார்த்து அதை அப்படியே போய் அங்க இருக்கக்கூடிய செவுத்துல வரைஞ்சு வச்சிருவான். அதுவும் டீடைல்டா வரைஞ்சு வச்சிருவான். இந்த கிராமத்தினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதை பார்த்து அதிர்ந்து போயிருவாங்க. சோ இது இந்த ஷில்பா தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அடையாளம் கண்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்து ஷில்பாவோட அப்பா மனம் முடிஞ்சு போயிருவாருங்க. ஆரம்பத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா ஷில்பாவை அசிங்கமா பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஏன்னா ஷில்பா பாத்தீங்கன்னா ஜாலியா வெளியில சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தானே, அவன் இந்த மாதிரிலாம் சுத்திட்டு இருக்கிறதுனால தான் இப்படி வரையறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பிரசன்ட்ல இந்த 3 பசங்க கேக்குறாங்க, அந்த சின்ன பையன் தான் இதெல்லாம் வரைஞ்சா அப்படின்னு யாருக்குமே தெரியாதா அப்படின்னு கேட்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சின்ன பையன் தான் வரைஞ்சிருக்கான், அந்த பையன் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வந்தது. பட் அந்த பையனை என்னன்னு போய் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷில்பாவோட அப்பா தான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்திருக்காரு. பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த செவுத்துல எல்லாம் ஊத்தி அழிச்சிருந்திருக்காரு. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஷில்பாவை ரொம்பவே ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஊர்க்காரங்க எல்லாம். அதனால பாத்தீங்கன்னா ஷில்பா வீட்டை விட்டு வெளியில வரது இல்லைங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஷில்பாவோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுது இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஷில்பா வீட்டை விட்டே வெளியில வராம வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. செவுத்து எல்லாம் பாத்தீங்கன்னா ஷில்பாவோட அப்பா போய் கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. ஷில்பாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் அப்பா அந்த இடத்துக்கு வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் ஷில்பா கிட்ட பேசுறதுக்காக. ஆனா ஷில்பா கடைசி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டா. அதனால ஹார்ன் அடிச்சு பார்த்துட்டு அவனும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஷில்பாவோட அம்மா வந்து ஷில்பா கூட பேசுறதே நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷில்பா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஊருக்காரங்க அப்படி இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் என்கிட்ட பேசாம இருக்கிறீங்க, நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தானே வாழணும், அவங்க சொல்ற மாதிரி நாம ஏன் நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுது இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஷில்பா என்ன நினைச்சாங்கன்னே தெரியல. ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. அவங்க அப்பாவோட ஸ்கூட்டரை எடுத்துட்டு ரொம்ப வேகமா ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னா, அந்த பையன் அந்த செவுத்துல வரைஞ்சு வச்சிருந்தானே அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அங்க ஏதோ ஒரு விஷயத்த அவங்க எழுதி இருந்திருக்காங்க. எழுதிட்டு இப்படிக்கு ஷில்பா அப்படின்னு எழுதி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஷில்பா மர்மமான முறையில் காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஷில்பாவோடைய அம்மா ஷில்பாவை தேடிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட போகும்போது செவுத்துல ஷில்பா என்னவோன்னு எழுதி இப்படிக்கு ஷில்பான்னு மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அவங்க எழுதுனது பார்த்தீங்கன்னா மழை தண்ணியில் போயிடுச்சு. இப்படிக்கு ஷில்பான்றது மட்டும் அங்கே இருந்திருக்குது. அவங்க கடைசி வரைக்கும் என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாம போயிடுச்சுங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது தான் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா ஷில்பா இறந்து போயிருந்திருக்காங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த 3 பசங்களுடைய தாத்தாவோட ஷெட்டுக்கு வந்திருந்துருக்குதுங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இந்த 3 பசங்களும் அந்த வண்டி கிட்ட அப்படி அந்த செவுத்துல என்னதான் எழுதுனீங்க, மக்கள் கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்களா அப்படின்னு கேட்க, அங்க ஷில்பாவோட ஆன்மாவை நம்ம கிட்ட விஷுவலா காட்டுவாங்க. இல்லைன்னு சொல்லி அவங்க தலையாட்டிக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்களால வாயை திறந்து பேச முடியல. எஸ்ஆர் நோ டைப்ல தான் ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்குது. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த 3 பசங்கள்ல அந்த ஒரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஷில்பா என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சுங்க. அதனால உடனடியாக அந்த 2 பசங்க கிட்டையும் ஷில்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு இடத்துக்கு அமுச்சு வச்சுட்டு இவன் ஒரு இடத்துக்கு போறாங்க. அடுத்த நாள் காலையில ஷில்பாவோட அம்மா அப்பா எழுந்து பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஷில்பாவோட போட்டோல மாலை இருக்கு. ஸோ நேற்று ராத்திரி இவங்க தான் வந்து அந்த மாலையை போட்டு போயிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செவுத்துக்கிட்ட எல்லோருமே இருக்கிறாங்க, நீங்க உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்ல ஷில்பாவோடைய அம்மா அப்பா அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப அந்த பையன் அந்த வண்டி கிட்ட கேட்கறான், நீங்க இந்த விஷயத்தை தானே சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்ட்டு. உடனே அந்த லைட்டு பாத்தீங்கன்னா பிளிங்க் ஆகுதுங்க. ஷில்பா வந்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எப்போதுமே நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா தேங்க்ஸ் சொல்லி பழகணும், அதனால தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க அப்படின்ட்டு. இந்த கிராமமே சேர்ந்து ஷில்பாக்கு எதிராக அதையும் இதையும் பேசி கஷ்டப்படுத்தி இருந்த போதிலும் ஷில்பா பாத்தீங்கன்னா இந்த கிராமத்தினர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இங்க இருந்து போகணும்னு நினைச்சிருந்திருக்காங்க. அதனால செவுத்துல தேங்க்யூன்னு எழுதி வச்சிருந்திருக்காங்க. பட் அது பாத்தீங்கன்னா மழை தண்ணி
தண்ணியில அழிஞ்சு போயிருந்திருக்குது. இவங்க சொல்லணும்னு நினைச்ச விஷயம் பாத்தீங்கன்னா கிராமத்தினர்கள் கிட்ட போய் சேரல அப்படின்றதுனால ஷில்பாவோட ஆத்மா சாந்தி அடையாம இந்த கிராமத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்திருக்குது. குறிப்பா அந்த வண்டியிலேயே இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் இந்த வண்டியை சாமின்னு நினைச்சிட்டு எல்லாருமே கும்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. எந்த ஷில்பாவை இவங்க கஷ்டப்படுத்தினாங்களோ அந்த ஷில்பாவையே சாமியா நினைச்சு இவங்க கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத இன்டைரக்டா சொல்லிட்டு அப்படியே காத்துல மறைஞ்சு போயிட்டாங்க. ஷில்பா இங்கிருந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பசங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு பட்டர்ஃப்ளை பாத்தீங்கன்னா அந்த வண்டி மேல வந்து உட்கார்ந்து இருந்திருக்குது. ஸோ ஷில்பா இன்னும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு இன்டைரக்டா சொல்லி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.